ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம அவுட்டலை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு புது டிவைஸு. அந்த புது டிவைஸை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் இதை அன்லாக் பண்ணியாச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு புது டிவைஸ் ஓப்பன் பண்ணாலே வந்து ரெஜிஸ்டர் பண்ண தான் சொல்லும். ஃபஸ்ட்டு நான் இதில் என்ன பண்ணிக்கிறேன், நம்மளோட வைஃபை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போது நம்மளோட வைஃபை வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து மேக்ஸிஸோட மெயின் பேஜில் போனோடனே இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்கும். இதில் வந்து ஆல்ரெடி ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நம்ம இதிலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா கிரியேட் அண்ட் அவுட்டல் ஐடி அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அந்த ஐடியை வந்து நம்ம இதில் வந்து நீங்கள் எந்த மெயில் ஐடி போடுறீங்களோ அந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு இது என்ன ஆகும்னா, நீங்கள் மெயில் ஐடி போட்டாச்சுன்னா அதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து சென்ட் ஆகிடும். சென்ட் பண்ண உடனே ஓகே, a verification email has been sent to the following email address. ஓகே கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அவுட்டலோட பாஸ்வேர்டு, அதாவது மெயில் ஐடியில் வந்து இந்த மாதிரி தான் வந்து பாஸ்வேர்டு வந்து வரும். அதையுமே இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இது பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ட்ரு பண்ணோடனே இங்கே சைன் அப்னு இருக்கிறத சைன் பண்ணிடணும். Your new account is successfully created. Please register your device with product serial number. இப்போ ரெஜிஸ்டர் கொடுத்துடலாம். இதுதான் நம்ம ப்ராடக்டோட சீரியல் நம்பர், ப்ராடக்டோட பாஸ்வேர்டு. இதை வந்து ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துட்டா ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போது ஓகே கொடுத்துட்டு அப்டேட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஓஎஸை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓஎஸ் அப்டேட் பண்ணிட்டு சிஸ்டம் ப்ரோக்ராம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு பல்க் டவுன்லோடுன்றது வந்து ஓப்பன் ஆகும். நான் இது இப்போ அதையும் எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அவுட்டலோட ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணோன்னே நம்மளோட ஐடியோட ஜிமெயில் ஐடி வந்து இந்த இடத்துல வந்துடும். இப்போ பாருங்கள், ஓஎஸ் வந்து 99%, 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அப்டேட் ஆனோடனே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் ஆனதும் ரீபூட் ஆகி அதுவே மறுபடியும் வந்து ஆன் ஆகும். சிஸ்டம் அப்டேட் வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட சிஸ்டம் எல்லாமே ஆப்டிமைஸ் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம அவுட்டலோட சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்டேட்ஸில் போய் பார்க்கலாம். இப்போது அடுத்து வந்து சிஸ்டம் ப்ரோக்ராம் இருக்குது, இதை அப்டேட் பண்ணலாம்.
சிஸ்டமோட சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து வந்த எல்லா இம்மோக்குள்ள ப்ரோக்ராமரையும் ப்ரோக்ராமுக்குள்ள ஃபிம்வேரையும் ப்ளஸ் ஆட்டோ வின் நம்பர் டிடெக்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே இப்போ வந்து அடுத்து அப்டேட் பண்ணலாம். இந்த 3 அப்டேட்டுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பல்க் அப்டேட் எல்லா சாஃப்ட்வேருமே ஒரே டைமில் அப்டேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆப் இன்ஸ்டால் ஆனோடனே நம்ம அகெயின் அதை ஓப்பன் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற எல்லா இம்மோ ஓகே. இப்போ நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து புதுசாக வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ எல்லா இமோ ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ப்ளஸ் ப்ரோக்ராமோட ஃபிம்வேரையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து டேட் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. 2 years அப்டேட் ஃப்ரீ 2024 வரைக்கும், இன்றைக்கி டேட் வரைக்குமே வந்துருச்சு. இப்போ இமோவோட சாஃப்ட்வேர் வந்து அரௌண்ட் 93%, 94 கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. இது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நம்மளோட எல்லா சாஃப்ட்வேரையும் வந்து பல்காக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆட்டோ டிடெக்டர் ப்ளஸ் இமோக்குள்ளே எல்லாமே வந்து 100% இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்தாச்சுன்னா அகெயின் வந்து மேக்ஸிஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதை மேக்ஸிம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பல்காக வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். 1 by 1 பண்ண தேவையில்லை. சிஸ்டம்குள்ளே 3 சாஃப்ட்வேருமே 1 by 1 தான் பண்ணி ஆகணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அப்டேட் வந்து பல்க் காட்ட ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பல்க் அப்டேட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா எல்லா சாஃப்ட்வேருமே வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் டயக்னோஸ்டில் போய் பல்க் அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எல்லா சாஃப்ட்வேருமே டவுன்லோட் ஆகிடும். நான் இப்போ பல்க் அப்டேட் கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், நம்மளோட எல்லா சாஃப்ட்வேருமே இப்போ செலக்ட் ஆல் கொடுத்துடலாம். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு கீழே அப்டேட் இருக்குல்ல, இதை கொடுத்துட்டிங்கன்னா எல்லா சாஃப்ட்வேருமே வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது முடிஞ்சதுக்கப்புறம் டயக்னோஸில் போயிட்டு எல்லாமே வந்து இதே மாதிரி பல்க் அப்டேட் கொடுத்தாச்சுன்னா அப்டேட் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.